up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி. சட்டமன்ற விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டுமென தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தல். புதுவை அருகே சொகுசு விடுதிகளில் சுற்றுலா பயணிகளின் செல்போன்களை மட்டும் குறிவைத்து திருடும் வாலிபர். சமூக வலைதளங்களில் பரவும் அதிர்ச்சி காட்சிகள். சட்டசபை கூட்டத்தொடருக்கு 4 தினங்களே உள்ள நிலையில் தொடரும் இழுபறி. சபாநாயகர் தேர்விலும் முடிவுக்கு வராத ஆளும் கட்சி மோதல். புதுவை மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவையின் 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தல்களை வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமை தாங்கினார். திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் பொன்னுசாமி, சட்டப்பேரவைச் செயலர் தயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தாக்க பயிற்சி அளித்தனர். பயிற்சியில் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், நடைபெறவுள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்று கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல் நடத்தை விதிகள் 1966 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் உள்ளதாகவும், உறுப்பினர்கள் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். மேலும் சபாநாயகர் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், கேள்வி நேரத்தை முறையாக பயன்படுத்துவதுடன் பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், பூஜ்ய நேரத்தை முக்கியமான மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், அன்றாட பிரச்சினைகளை அதில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிர்வாகம், நீதித்துறை, சட்டப்பேரவை செயலகம் ஆகியவை தங்களுக்கான வரையறைகளுக்குள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் துணைநிலை ஆளுநர் உரையாற்றும் போது, முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், சட்டப்பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பது ஒவ்வொரு உறுப்பினரும் கடமை என்றும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கேட்டுக் கொண்டார். கோட்டக்குப்பம் பகுதியில் சொகுசு விடுதிகளை குறிவைத்து விலை உயர்ந்த செல்போன்களை திருடும் வாலிபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன்குப்பம், முதலியார்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தங்கும் விடுதிகள் உள்ளன. குறிப்பாக தந்திராயன்குப்பம், சின்ன முதலியார்சாவடி, பெரிய முதலியார்சாவடி, பொம்மையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சூரிய அஸ்தமனம் மற்றும் கடற்கரையின் அழகை கண்டு ரசித்து செல்வது வழக்கம். இதில் ஒரு சிலர் மது அருந்துவதற்காகவே புதுச்சேரியின் அருகில் உள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், தந்திராயன்குப்பம் உள்ளிட்ட பகுதியை தேர்வு செய்கின்றனர். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி காலை மர்ம நபர் ஒருவர் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள 3 தங்கும் விடுதிகளில் அதிகாலை நேரத்தில் புகுந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 செல்போன்களை திருடிக் கொண்டு எந்த ஒரு அச்சமுமின்றி நடந்து சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவானது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் செல்போன்களை திருடிய மர்ம நபர் முகம் தெளிவாக இருப்பினும் கூட குற்றவாளியை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதேபோல கடந்த ஜூன் மாதம்
இதேபோல கடந்த ஜூன் மாதம் அதே பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளின் 5 லட்சம் மதிப்பிலான 6 செல்போன்கள் திருடு போனது. அந்த திருட்டுச் சம்பவத்திலும் சிசிடிவி காட்சிகள் தெளிவாக இருந்தும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோட்டக்குப்பம், தந்திராயன்குப்பம் பகுதியில் 2 மாத இடைவெளியில் மட்டுமே 21 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டிருப்பது தங்கும் விடுதி ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மத்தியிலும் சுற்றுலா பயணிகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டசபை கூட்டத்தொடருக்கு இன்னும் 4 தினங்களே உள்ள நிலையில் சபாநாயகர் தேர்வு குறித்து இழுபறி நீடிப்பது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. கூட்டணி ஆட்சி நடைபெற்றாலும் கூட என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே பல்வேறு விஷயங்களில் முரண்பாடு தொடர்ந்து வருகிறது. அமைச்சர்கள் நியமனம் போதே பாரதிய ஜனதா தரப்பில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவருக்கு அமைச்சர் பதவி தரும்படி கோரப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி மறுப்பு தெரிவித்தார். அதோடு கூட்டணியில் இடம்பெற்ற மற்றொரு கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த வாய்ப்பை அளித்து ஆளுநரிடம் கடிதமும் அளித்தார். இது மத்திய உள்துறைக்கு சென்ற பிறகு நிறுத்தப்பட்டு மீண்டும் மாற்றப்பட்டது. இந்நிலையில் 1 மாத இடைவெளியில் தவணை முறையில் முதலமைச்சர் உட்பட 6 அமைச்சர்கள் பதவியேற்றனர். ஆனாலும் இலாக்கா வழங்கப்படாமல் இருந்த நிலையில் அமைச்சர்கள் சட்டசபைக்கே வராமல் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாகவே வலம் வந்தனர். இலாக்காவை பிரிப்பதிலும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே மோதல் நிலவியது. இதையடுத்து கடந்த ஜூலை 20ஆம் தேதி அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ஆனால் இந்த இலாக்கா பட்டியல் உடனடியாக அரசிதழில் வெளியாகவில்லை. இதற்கு பாரதிய ஜனதா கேட்ட துறைகள் இல்லாததே காரணம் என்றும் கூறப்பட்டது. இதன் பிறகு உடன்பாடு ஏற்பட்டு திருத்தப்பட்ட அமைச்சரவை இலாக்கா பட்டியலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இறுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வருகைக்கு முன்னதாக சுமார் 85 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்விலும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே தொடர் முரண்பாடு இருந்து வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் கடந்த முறையை விட சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாரதிய ஜனதாவிற்கு குறைந்ததால் சபாநாயகருக்கு பதிலாக துணை சபாநாயகர் பதவியை தருவதாக கூறி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி சட்டசபை வருகிற 24ஆம் தேதி கூட உள்ளது. சட்டமன்றம் கூட இன்னும் 4 தினங்களே உள்ள நிலையில் சபாநாயகர் தேர்தல் நடப்பதற்கான எந்த பூர்வாங்க பணிகளும் நடைபெறவில்லை. இதனால் தற்காலிக சபாநாயகராக உள்ள அன்பழகன் பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்த வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் ரங்கசாமி, ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநாட்டில் முக்கிய நோக்கம் மாநில வளர்ச்சி, கட்டமைப்பு, நிதி பற்றாக்குறை, மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்களின் கோரிக்கையாக நீடித்த நாட்களாக இருந்து வரும் மாநில அந்தஸ்து குறித்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பேச நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் ரங்கசாமிக்கு உண்மையில் மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் மாநாட்டில் பங்கேற்று பேச வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில பிரச்சினைகளை முன்வைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முதலமைச்சரால் மட்டுமே முடியும் என்று கூறியுள்ள அவர், கடந்த முறை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டையும் பிரதமர் மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று கூறினார். தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி நழுவ விட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அந்தஸ்து பெற்றால் வேகமாக திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றும், எனவே மாநாட்டில் ரங்கசாமி பங்கேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் சட்டம் இயற்றி தர வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உருளையன்பேட்டை தொகுதியில் மழைக்காலத்தை முன்னிட்டு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு உருளையன்பேட்டை தொகுதியின் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரி சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் கோரிக்கை விடுத்தார். கோரிக்கையை ஏற்று உருளையன்பேட்டை தொகுதியின் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்காலான ஐயனார் கோவில் பிரதான வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு மூலம் 7,50,000 செலவில் தொடங்கப்பட்டுள்ளது.
பணிகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். இப்பணிகள் திருவள்ளுவர் சாலை, அருந்ததி நகர், முத்தாலம்மன் கோவில், இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர் வரை உள்ள இப்பணிகள் எஸ்ஆர் திருமண நிலையம் அருகிலிருந்து தொடங்கப்பட்டு திருவள்ளுவர் சாலை, அருந்ததி நகர், முத்தாலம்மன் நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர் வரை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பலர் உடனிருந்தனர். கல்வித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தையை அடுத்து கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்து பணிக்கு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கூட்டு போராட்டக் குழுவினர் நிலுவைத் தொகையுடன் பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி கடந்த 14 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுடன் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேராசிரியர்கள் பதவி உயர்வு, ஊதிய நிலுவைத் தொகை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2ஆம் தேதி வெளியிட்ட அரசு ஆணையை திரும்பப் பெற வேண்டும், இணை பேராசிரியர்களாக பதவி உயர்த்த வேண்டும், அடிப்படை ஊதியத்தை 7,000 8,000ஆகவும் 8,000 9,000 ரூபாயாகவும் குறிப்பிட்ட காலங்களில் உயர்த்தி வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி உயர் அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்தார். இதையேற்று போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக கல்லூரி பேராசிரியர்களின் கூட்டு போராட்டக் குழு தலைவர் பாலமுருகன், இணை கன்வீனர் ஜானகிராமன் ஆகியோர் அறிவித்தனர். போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து பேராசிரியர்கள் வழக்கம் போல கல்லூரிகளுக்கு பணிக்கு திரும்பினர். புதுவை ஜவுளிக்கடை காசாளரிடம் போக்குவரத்துத்துறை பெயரில் 4 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி நடைபெற்றது குறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை பெத்தச்செட்டிப்பேட்டை விநாயகர் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் பாலன். இவர் புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள தனியார் ஜவுளிக்கடையில் காசாளராக பணியாற்றி வருகிறார். இவரது செல்போன் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் தங்களுடைய வாகனம் அடிக்கடி போக்குவரத்து விதிமீறலுக்கு ஆளாகியுள்ளது என்றும் பல்லாயிரக்கணக்கில் அதிகப்படியான அபராத தொகை புதுச்சேரி போக்குவரத்து துறை விதித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த செயலி மூலம் 1000 ரூபாய் பணம் செலுத்தினால் மொத்த அபராத தொகையும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதை உண்மை என்று நம்பிய பாலன் செயலியின் இணைப்பை அழுத்தியபோது சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 3,87,494 ரூபாய் மாயமானது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பாலன் இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை உதவி காவல் ஆய்வாளர் ரமேஷ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். புதுவையில் அரசு அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பணம் பறிக்கும் கும்பல் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொறுப்பாளர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு நல்லது செய்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சில தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகளை குறிவைத்து பல்வேறு புகார்களை வாட்ஸ்அப், சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் வெளியிட்டு வருவதாகவும், இதன் மூலம் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது, மிரட்டுவது போன்ற நடவடிக்கைகள் நடைபெறுவதாக புகார் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரி தவறு செய்திருந்தால் அதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ள அவர், பொதுமக்கள் மத்தியில் சுவரொட்டிகளை ஒட்டி அதிகாரிகளை அவமானப்படுத்துவது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசு அதிகாரிகளை மிரட்டி சட்டத்திற்கு புறம்பாக அழுத்தம் கொடுக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறிய அவர், சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் ஆதாரமற்ற அல்லது தவறான புகார்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நபர்கள் குறித்து முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக சேதுசெல்வம் தலைமையில் பொதுப்பணித்துறை அதிகாரியை சந்தித்து மனு வழங்கப்பட்ட நிலையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை, அண்ணா வீதி, அகத்தியர் வீதி, லாஸ்பேட்டை மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும், அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இதனால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதாகவும், குறிப்பாக குடிநீரை அருந்துவதால் சிறுநீரக கோளாறு ஏற்படுவதாகவும் புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் குடிநீர் குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை என்றும், இவைகளை சரி செய்ய வலியுறுத்தியும் சேதுசெல்வம் தலைமையில் லாஸ்பேட்டை பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் நாகராஜை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் நாகராஜ் உத்தரவின் பேரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை சரி செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. புதுவையில் புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்காக தனியார் நிறுவனம் சார்பில் கண்காட்சி 22ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து தனியார் நிறுவன இயக்குநர் ராஜ்குமார் சுக்லா, நிறுவனத்தின் பிரதிநிதி அஜித்குமார் சுக்லா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ரவி அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், தங்கள் நிறுவனம் சார்பில் நடைபெறும் கண்காட்சியில் பார்மா கெமிக்கல்ஸ், லெபார்டரி எக்யூப்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இடம்பெற உள்ளதாகவும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 100 நிறுவனங்கள் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரி, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 3000 பார்வையாளர்கள் வருகை தர உள்ளதாகவும், குறிப்பாக சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு இந்த கண்காட்சி மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பார்மா மற்றும் லெபார்டரி துறையில் தொழில் தொடங்க தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள், ரசாயனங்கள் உள்ளிட்டவற்றை ஒரே இடத்தில் பார்வையிட்டு அவற்றை தயாரிக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேரடியாக கலந்துரையாடும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்த அவர்கள், கண்காட்சியின் தொடக்க விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினர். மேலும் கண்காட்சி புதுச்சேரி மரப்பாலம் அருகே உள்ள தனியார் திருமண நிலையத்தில் 22ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுவை அரசின் கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் செவிலியர் துறையில் சிறப்பாக பணியாற்றிய லட்சுமிக்கு சேவாஸ்ரீ விருதை கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவையில் நடைபெற்ற அரசு கலைமாமணிகள் சங்கம் மற்றும் ஈச் ஃபவுண்டேஷன் நடத்திய மகிழ்வு கலை விழா 2026 நிகழ்ச்சியில் சமூக சேவை மற்றும் செவிலிய பணியில் சிறப்பாக பங்களித்து வரும் செவிலிய அதிகாரி லட்சுமிக்கு சேவாஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் மற்றும் தொடர்புடைய அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வரும் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் செவிலிய துறையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி பொதுமக்களின் நலன் மற்றும் சமூக சேவையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் லட்சுமியின் சேவையை பாராட்டி அவருக்கு சேவாஸ்ரீ விருது 2026 கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கி வாழ்த்து கூறினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விருது பெற்ற லட்சுமிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். கிருமாம்பாக்கம், பாகூர் காவல் நிலையங்களில் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளதாகவும், உடனடியாக உயர் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாகூர், கிருமாம்பாக்கம் மற்றும் கரையாம்புத்தூர் காவல் நிலையங்களின் கட்டுப்பாட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதிகளில் கோவில் திருவிழாக்கள், பாதுகாப்பு பணிகள், இரவு நேர ரோந்து மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக பாகூர் மற்றும் கரையாம்புத்தூர் பகுதிகள் புதுச்சேரி கடலூர் எல்லையில் அமைந்துள்ளதால் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் அப்பகுதிகளில் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. இதுபோன்ற நேரங்களில் பொதுமக்கள் காவல் நிலையங்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிப்பது வழக்கம். புகார் கிடைத்தவுடன் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தகராறில் ஈடுபடுவோர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் பெரிய அளவிலான மோதல்களையும் தடுக்க முடியும். இந்நிலையில் கட்டண பாக்கி காரணமாக இந்த 3 காவல் நிலையங்களின் தொலைபேசி இணைப்புகளும் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவசர பிரச்சினைகள் ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறையினரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் நேரடியாக காவல் நிலையங்களுக்கு சென்று புகார் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் செல்வதில் தாமதம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தொலைபேசி கட்டண பாக்கியை உடனடியாக செலுத்தி துண்டிக்கப்பட்ட இணைப்புகளை மீண்டும் வழங்க காவல்துறை உயரதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,205 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.